நைட்டிங்கேலும் ரோஜாவும் பை ஆஸ்கர் வைல்ட். சிவப்பு ரோஜாக்களை கொண்டு வந்து கொடுத்தால் என்னுடன் நடனமாடுவதாக அவள் சொன்னாள் என்று அந்த இளம் மாணவர் அழுதார். ஆனால் என் தோட்டத்தில் எங்குமே சிவப்பு ரோஜா இல்லை. ஹோல்ம் ஓக் மரத்தில் தன் கூட்டில் இருந்த நைட்டிங்கேல் பறவைக்கு அது கேட்டது. இலைகள் வழியாக வெளியே ஆச்சரியத்துடன் பார்த்தது. என் தோட்டத்தில் சிவப்பு ரோஜாவே இல்லை. அழகான கண்களில் நீர் தழும்ப அவர் அழுதார். ஹா, மகிழ்ச்சி என்பதுதான் எப்படிப்பட்ட சின்ன விஷயங்களை சார்ந்துள்ளது. அறிஞர்கள் எழுதிய அனைத்தையும் நான் படித்திருக்கிறேன். தத்துவ நூல்களின் எல்லா ரகசியங்களும் எனக்கு தெரியும். ஆனால் ஒரு சிவப்பு ரோஜா கிடைக்காமல் என் வாழ்க்கை மோசமாகிவிட்டது. இதோ பார், ஒரு உண்மையான காதலன் இருக்கிறான் என்று நைட்டிங்கேல் கூறியது. நான் அவனை அறிந்திருக்கவில்லை என்றாலும் ஒவ்வொரு இரவிலும் நான் அவனை பாடியிருக்கிறேன். ஒவ்வொரு இரவுக்கு பிறகும் நான் அவனுடைய கதையை நட்சத்திரங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இப்பொழுது நான் அவனை பார்த்துவிட்டேன். அவனது தலைமுடி ஆகாய தாமரை மலர்ந்தது போல கருமையாகவும், உதடுகள் அவன் ஆசைப்பட்ட ரோஜாவைப் போல் சிவப்பாகவும் இருக்கின்றது. ஆனால் அவனுடைய உணர்வு பூர்வமான ஆசை அவன் முகத்தை வெளிரிய தந்தங்களைப் போல ஆக்கியுள்ளது. துக்கத்தின் முத்திரை அவனது புருவத்தின் மீது படிந்துள்ளது. இளவரசர் நாளை இரவு ஒரு விருந்தை கொடுக்கிறார் என்று இளம் மாணவர் முணுமுணுத்தார். என் காதலி அதில் இருப்பாள். அவளுக்கு ஒரு சிவப்பு ரோஜாவை கொண்டு வந்தால் அவள் விடியும் வரை என்னுடன் நடனமாடுவாள். நான் அவளுக்கு ஒரு சிவப்பு ரோஜாவை கொண்டு வந்தால் அவளை என் கைகளில் ஏந்துவேன். அவள் தலையை என் தோளில் சாய்த்து கொள்வேன். எங்கள் கைகள் ஒன்றுடன் ஒன்று கோர்த்திருக்கும். ஆனால் என் தோட்டத்தில் சிவப்பு ரோஜா இல்லாததால் நான் தனியாக உட்கார்ந்து கொள்வேன். அவள் என்னை கடந்து செல்வாள். என்னை பொருட்படுத்தவே மாட்டாள். என் இதயம் உடைந்துவிடும். இவர்தான் உள்ளபடியே உண்மையான காதலன் என்றது நைட்டிங்கேல். நான் எதை பற்றி பாடுகிறேனோ அதனால் அவர் துன்பப்படுகிறார். எனக்கு மகிழ்ச்சியானது எதுவோ அது அவருக்கு வலியாகிறது. நிச்சயமாக காதல் ஒரு அற்புதமான விஷயம். இது மரகதங்களை விடவும் மாணிக்கங்களை விடவும் விலை மதிப்புள்ளது. முத்துக்களாலும் பவழங்களாலும் அதை வாங்க முடியாது. அது சந்தையில் கிடைக்காது. வியாபாரிகளிடமிருந்தும் வாங்க முடியாது. அதற்கு தங்கமும் சமமாகாது. இசைக்கலைஞர்கள் காட்சி கூடத்தில் அமர்ந்து தங்களின் இசை கருவிகளை வாசிப்பார்கள். என் காதலி யாழ் மற்றும் வயலின் இசைக்கு நடனமாடுவாள். கால்கள் தரையை தொடாதபடி அவள் மென்மையாக ஆடுவாள். தங்கள் திருமண ஆடையில் வந்திருக்கும் அரச சபையினர் அவளை சூழ்ந்து கொண்டு ஆடுவார்கள். ஆனால் என்னுடன் மட்டும் அவள் ஆடமாட்டாள். ஏனென்றால் அவளுக்கு கொடுக்க என்னிடம் சிவப்பு ரோஜா இல்லை. அவன் புல் தரையில் பாய்ந்து விழுந்து கைகளில் முகத்தை புதைத்து கொண்டு அழுதான். அவர் ஏன் அழுகிறார்? காற்றில் தனது வால் மிதக்கும்படி அவரை கடந்து சென்ற ஒரு சிறிய பச்சை பல்லி கேட்டது. அதானே ஏன் என்றது சூரியனின் கதிரை கண்டு சிறகடித்து கொண்டிருந்த ஒரு பட்டாம்பூச்சி. அதானே ஏன்? ஒரு டெய்சி பூ தன் பக்கத்தில் இருந்த பூவிடம் மென்மையான இளம் குரலில் கிசுகிசுத்தது. அவர் ஒரு சிவப்பு ரோஜாவுக்காக அழுகிறார் என்றது நைட்டிங்கேல். சிவப்பு ரோஜாவுக்காகவா? அவர்கள் கூச்சலிட்டனர். எவ்வளவு அபத்தமானது என்று பலமாக சிரித்தது அந்த பள்ளி. ஆனால் நைட்டிங்கேலுக்கு மாணவரின் துக்கத்தின் காரணம் புரிந்திருந்தது. அது ஓக் மரத்தில் அமைதியாக உட்கார்ந்து காதல் என்னும் மர்மத்தை பற்றி யோசிக்க ஆரம்பித்தது. திடீரென்று தன் பழுப்பு நிற இறக்கைகளை விரித்து வானில் உயர பறந்தது. நிழல் போல தோப்பு வழியாக பறந்து ஒரு நிழல் போலவே தோட்டம் முழுவதும் பயணித்தது.
புல்வெளியின் மையத்தில் ஒரு அழகான ரோஜா மரம் நின்று கொண்டிருந்தது. அதை பார்த்ததும் நைட்டிங்கேல் அதற்கு மேல் பறந்தது. அப்பொழுது திடீரென்று அதற்கு ஒரு யோசனை தோன்றியது. எனக்கு ஒரு சிவப்பு ரோஜாவை கொடுங்கள், மிகவும் இனிமையான பாடலை நான் உங்களுக்காக பாடுவேன் என்று உரக்க கூவியது. ஆனால் மரம் முடியாதென்று தலையாட்டியது. என் ரோஜாக்கள் வெண்மையானவை என்று அது பதிலளித்தது. கடலின் நுரை போல வெண்மையானது, மலை மீது படரும் பனியை விட வெண்மையானது. ஆனால் பழைய சூரிய கடிகாரத்தை சுற்றி வளர்ந்திருக்கும் என் சகோதரரிடம் செல்லுங்கள். ஒருவேளை நீங்கள் விரும்பியதை அவர் உங்களுக்கு கொடுக்கலாம். எனவே நைட்டிங்கேல் பழைய சூரிய கடிகாரத்தை சுற்றி வளர்ந்து கொண்டிருந்த ரோஜா மரத்திற்கு பறந்தது. எனக்கு ஒரு சிவப்பு ரோஜாவை கொடுங்கள், என் இனிமையான பாடலை உங்களுக்காக பாடுவேன் என்று கூறியது. ஆனால் இல்லை என்று மரம் தலையை ஆட்டியது. என் ரோஜாக்கள் மஞ்சள் நிறம் என்றது மரம். ஒரு அம்பர் கல்லால் செய்த சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் தேவதையின் முடியைப் போல மஞ்சள் நிறமாகவும், புல்தரையை வெட்டி சீரமைப்பதற்கு முன்பு அங்கு பூக்கும் டாப்போடிலை விட மஞ்சள் நிறமாகவும் இருக்கும். ஆனால் அந்த மாணவரின் ஜன்னல் அடியில் வளரும் என் சகோதரரிடம் செல்லுங்கள். ஒருவேளை நீங்கள் விரும்பியதை அவர் உங்களுக்கு கொடுப்பார். எனவே நைட்டிங்கேல் மாணவரின் சாளரத்தின் அடியில் வளர்ந்து கொண்டிருந்த ரோஜா மரத்திற்கு பறந்தது. எனக்கு ஒரு சிவப்பு ரோஜாவை கொடுங்கள், என் இனிமையான பாடலை நான் உங்களுக்காக பாடுவேன் என்று கூறியது. ஆனால் மரம் தலையை ஆட்டியது. என் ரோஜாக்கள் சிவப்புதான், புறாவின் கால்களைப் போல சிவப்பு, மற்றும் கடல் குகைகளில் அலைவீசும் பவழத்தின் செதில்களை விடவும் சிவப்பு. ஆனால் குளிர்காலம் என் நரம்புகளை குளிர வைத்துவிட்டது. உறைபனி என் மொட்டுக்களை அடித்துவிட்டது. புயல் என் கிளைகளை உடைத்துவிட்டது. அதனால் இந்த ஆண்டு என்னிடம் ரோஜாக்கள் எதுவும் இருக்காது. எனக்கு வேண்டியது ஒரே ஒரு சிவப்பு ரோஜாதான், ஒரே ஒரு சிவப்பு ரோஜா. நான் அதை பெற எந்த வழியும் இல்லையா? ஒரு வழி இருக்கிறது என்று மரம் பதிலளித்தது. ஆனால் அது மிகவும் கொடூரமானது. அதனால் உங்களுக்கு சொல்ல துணியவில்லை. பரவாயில்லை, சொல்லுங்கள் என்றது நைட்டிங்கேல். நான் பயப்படவில்லை. உங்களுக்கு ஒரு சிவப்பு ரோஜா வேண்டுமென்றால் நீங்கள் அதை நில ஒளியில் பாடி அந்த இசையிலிருந்து உருவாக்க வேண்டும். மேலும் அதை நீங்கள் இதயத்தின் இரத்தத்தால் நனைக்க வேண்டும். அதனால் ஒரு முள்ளை மார்புக்கு எதிராக அழுத்திக் கொண்டு என்னிடம் பாட வேண்டும். இரவு முழுவதும் நீங்கள் பாட வேண்டும். முள்ளானது உங்கள் இதயத்தை துளைக்க வேண்டும். உங்கள் உயிரின் இரத்தம் என் நரம்புகளில் பாய்ந்து என்னுடையதாக மாற வேண்டும். நைட்டிங்கேல் அழுதது. சிவப்பு ரோஜாவிற்காக மரணம் அடைவது மிக பெரிய விலையாகும். மற்றும் வாழ்க்கை அனைவருக்குமே விருப்பமான ஒன்று. பச்சை மரத்தில் உட்கார்ந்தபடி சூரியனை அதனுடைய தங்க தேரில் பார்ப்பதும் சந்திரனை அதன் முத்து தேரில் பார்ப்பதும் இனிமையானது. ஹாத்தரனின் வாசனை இனிமையானது. மற்றும் பள்ளத்தாக்கில் மறைந்து வளரும் ப்ளூபெல் மற்றும் மலையில் வீசும் ஹெதர் ஆகியவை இனிமையானவை. ஆயினும் காதல் என்பது வாழ்க்கையை விட சிறந்தது. எனவே ஒரு மனிதனின் இதயத்துடன் ஒப்பிடும்போது ஒரு பறவையின் இதயம் அற்பமானதுதானே. எனவே நைட்டிங்கேல் பறப்பதற்காக தனது பழுப்பு நிற இறக்கைகளை விரித்து காற்றில் ஏறியது. தன் நிழலை தோட்டத்தின் மேல் பரப்பியபடி அத்தோப்பின் வழியாக நிழல் போலவே பயணித்தது. இளம் மாணவர் தன் காதலி அவரை விட்டு விலகியே அதே புல்தரை மீது படுத்து கொண்டிருந்தார். அவரது அழகான கண்களில் கண்ணீர் இன்னும் உலரவில்லை. மகிழ்ச்சியாக இருங்கள் என்று நைட்டிங்கேல் பலமாக கத்தியது. மகிழ்ச்சியாக இருங்கள். உங்கள் சிவப்பு ரோஜா விரைவில் உங்களிடம் இருக்கும். நான் அதை நில ஒளியில் இசைப்பாடி உருவாக்குவேன்.
அதை என் சொந்த இதயத்தின் இரத்தத்தால் கழுவேன். பதிலுக்கு நான் உங்களிடம் கேட்பதெல்லாம் நீங்கள் ஒரு உண்மையான காதலராக இருக்க வேண்டும் என்பதே. ஏனென்றால் காதல் தத்துவத்தை விட அறிவு மிக்கது. அத்துடன் ஆற்றல் மிக்க சக்தியை விடவும் வலிமையானது. சுடர் நிறமானது. காதலின் இறக்கைகளும் அதன் உடலும் நெருப்பின் வண்ணம் கொண்டவை. அதன் உதடுகள் தேன் போல இனிமையானவை. அதன் மூச்சோ நறுமணம் மிக்கது. மாணவர் புல்தரையிலிருந்து மேலே பார்த்தார், கேட்டார். ஆனால் நைட்டிங்கேல் தன்னிடம் என்ன சொல்கிறது என்பதை அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் புத்தகங்களில் எழுதப்பட்ட விஷயங்களை மட்டுமே அவர் அறிந்திருந்தார். ஆனால் ஓக் மரத்திற்கு புரிந்துவிட்டது. அது சோகமாக உணர்ந்தது. ஏனென்றால் தனது கிளைகளில் கூடு கட்டிய சிறிய நைட்டிங்கேலை அதற்கு மிகவும் பிடிக்கும். ஒரு கடைசி பாடலை எனக்காக பாடு என்று அது கிசுகிசுத்தது. நீ போய்விட்டால் நான் மிகவும் தனிமையாக இருப்பேன். எனவே நைட்டிங்கேல் ஓக் மரத்திற்கு பாடியது. அதனுடைய குரல் ஒரு வெள்ளி குடுவையிலிருந்து தண்ணீர் குமிழ் குமிழாக வரும் ஓசை போல் இருந்தது. நைட்டிங்கேல் பாடலை முடித்ததும் மாணவர் எழுந்து ஒரு குறிப்பு புத்தகத்தையும் பென்சிலையும் தன் சட்டைப்பையில் இருந்து வெளியெடுத்தார். தோப்பு வழியாக நடந்து செல்லும் போது தனக்கு தானே இப்படி சொல்லிக் கொண்டார். இந்த பறவைக்கு வடிவம் உள்ளது. அதை மறக்க முடியாது. ஆனால் அதற்கு உணர்ச்சி இருக்கிறதா? இல்லை என்றே நினைக்கிறேன். உண்மையில் அது பெரும்பாலான கலைஞர்களை போன்றதே. எந்த நேர்மையும் இல்லாமல் அழகியல் மட்டுமே கொண்டது. அது மற்றவர்களுக்காக தன்னை தியாகம் செய்யாது. அது வெறும் இசையை மட்டுமே நினைக்கிறது. கலைகள் சுயநலமானவை என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் ஒன்றை ஒத்துக்கொள்ள வேண்டும். அதனுடைய குரலில் சிறப்பான ஸ்வரங்கள் உள்ளன. ஆனால் அவை எதையும் குறிப்பன அல்ல என்பதும் நடைமுறையில் எந்த பயனும் இல்லை என்பதும் எத்தகைய பரிதாபம். அவர் தன் அறைக்குள் சென்று தன் சிறிய தட்டையான படுக்கையில் சாய்ந்து தன் காதலை பற்றி யோசிக்க ஆரம்பித்தார். சிறிது நேரத்தில் தூங்கிவிட்டார். சந்திரன் வானத்தில் பிரகாசித்த போது நைட்டிங்கேல் ரோஜா மரத்திற்கு பறந்து சென்று தன் மார்பகத்தை ரோஜா முள்ளுக்கு எதிராக வைத்துக்கொண்டு இரவு முழுவதும் பாடியது. குளிர்ந்த படிக நிலவு கீழே சாய்ந்து கேட்டது. இரவு முழுவதும் நைட்டிங்கேல் பாடியது. முள் மேலும் மேலும் ஆழமாக அதன் மார்புக்குள் சென்றது. அதனுடைய உயிரான இரத்தம் வடியத் தொடங்கியது. ஒரு ஆண் மற்றும் பெண்ணின் இதயத்தில் காதல் பிறந்ததை நைட்டிங்கேல் முதலில் பாடியது. அது பாட பாட ரோஜா மரத்தின் உச்சாணி கிளையில் ஒரு அற்புதமான ரோஜா ஒவ்வொரு இதழாக விரிந்தது. முதலில் ஆற்றின் மீது தொங்கும் மூடு பனியைப் போலவும் காலை பொழுதின் வேர்களைப் போலவும் வெளிர் நிறமாக இருந்தன. விடியலின் சிறகுகள் போன்ற வெள்ளி நிறமாகவும் அவை இருந்தன. வெள்ளி கண்ணாடியில் தெரியும் ரோஜாவின் பிம்பம் போல, குளத்தில் தெரியும் ரோஜாவின் நிழல் போல உச்சாணி கிளையில் மலர்ந்த ரோஜாவும் இருந்தது. ஆனால் மேலும் நெருக்கமாக முள்ளை அழுத்தும்படி நைட்டிங்கேலிடம் கூறியது மரம். சின்ன நைட்டிங்கேலே, நெருக்கமாக அழுத்து, இல்லையேல் ரோஜா முழுமை அடைவதற்குள் பொழுது விடுந்துவிடும் என்று மரம் அழுதது. எனவே நைட்டிங்கேல் முள்ளுக்கு எதிராக தன்னை இன்னும் நெருக்கமாக அழுத்திக் கொண்டது. அதனுடன் அதனுடைய பாடலும் மேலும் வலுவாக ஒலிக்கலானது. ஏனென்றால் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஆத்மாவில் உருவாகும் உணர்ச்சி பிரவாகத்தை அது பாடியது. மணமகளின் உதட்டில் முத்தமிடும்போது மணமகனின் முகத்தில் ஏற்படும் பளபளப்பு போல ரோஜா இதழ்களில் இளஞ்சிவப்பு நிறத்தில் ஒரு கீற்று தோன்றியது. ஆனால் முள்ளு இன்னும் நைட்டிங்கேலின் இதயத்தை எட்டவில்லை. எனவே ரோஜாவின் இதயம் மட்டும் வெண்மையாகவே இருந்தது. ஏனென்றால் ஒரு நைட்டிங்கேலின் இதயத்தின் இரத்தத்தால் மட்டுமே ரோஜாவின் இதயத்தை சிவப்பாக்க முடியும். எனவே மேலும் நெருக்கமாக முள்ளை அழுத்தும்படி நைட்டிங்கேலிடம் கூறியது மரம்.
சின்ன நைட்டிங்கேலே நெருக்கமாக அழுத்து, இல்லையேல் ரோஜா முழுமை அடைவதற்குள் பொழுது விடிந்துவிடும் என்று மரம் அழுதது. எனவே நைட்டிங்கேல் முள்ளுக்கு எதிராக நெருக்கமாக அழுத்தியது. முள் அதன் இதயத்தை தொட்டது. கடுமையான வலி அதன் உடலெங்கும் பரவியது. வலி மேலும் அதிகரிக்க அதிகரிக்க நைட்டிங்கேலின் பாடலின் வீரியமும் அதிகரித்தது. ஏனென்றால் அது பாடியது கல்லறையில் புதைந்து போகும் காதலை பற்றி அல்ல, மரணதேவனால் முழுமையாக்கப்பட்ட காதலை பற்றியே. அவ்வளவில் அந்த அதிசயமான ரோஜா கிழக்கு வானத்தின் செந்நிறமாக மாறியது. இதழ்களின் இடுப்பு அடர் செந்நிறமாகவும் அதேபோல இதயம் மாணிக்க சிவப்பாகவும் மாறியது. ஆனால் நைட்டிங்கேலின் குரல் மிகவும் பலவீனமானது. அதன் சிறிய இறக்கைகள் படபடக்கத் தொடங்கின. கண்களுக்கு மேல் ஒரு திரை போல படர்ந்தது. அதன் பாடல் மங்கலாக மங்கலாக ஒலிக்கத் தொடங்கியது. தொண்டையில் ஏதோ அடைப்பது போல் ஒரு மூச்சு திணறலை அது உணர்ந்தது. பின்னர் அது கடைசி முறையாக பாடி முடித்தது. வெள்ளை நிலவு அதை கேட்டதும் விடியலை மறந்து வானத்தில் நீடித்தது. சிவப்பு ரோஜா அதை கேட்டு பரவசத்துடன் நடுங்கியது. தன் இதழ்களை குளிர்ந்த காலை காற்றுக்கு திறந்தது. எதிரொலியானது அப்பாடலை மலைகளில் உள்ள தனது ஊதா நிற குகைக்கு தாங்கிச் சென்றது. தூங்கும் மேய்ப்பவர்களை அவர்களின் கனவுகளிலிருந்து எழுப்பியது. அது ஆற்றின் நாணல்கள் வழியாக மிதந்தது. அவைகள் அப்பாடலை கடலுக்கு கொண்டு சென்றன. பார் பார், இதோ முழு ரோஜா மலர்ந்துவிட்டது என்று மரம் கூவியது. ஆனால் நைட்டிங்கேலிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. ஏனென்றால் அது நீண்ட புல்தரையில் இறந்து கிடந்தது. அதன் இதயத்தின் முள் தைத்திருந்தது. மதியம் அந்த மாணவர் தனது ஜன்னலை திறந்து வெளியே பார்த்தார். என்ன ஒரு அற்புதமான அதிர்ஷ்டம் என்று அவர் மகிழ்ச்சியோடு கூச்சலிட்டார். இதோ ஒரு சிவப்பு ரோஜா. என் வாழ்நாளில் இது போன்றதொரு ரோஜாவை நான் பார்த்ததில்லை. இது மிகவும் அழகாக இருக்கிறது. இதற்கு நீண்ட லத்தீன் பெயர் இருக்கும் என்று நம்புகிறேன் என்று சொல்லிக்கொண்டே கீழே சாய்ந்து அதை பறித்தார். பின்னர் அவர் தனது தொப்பியை அணிந்து கொண்டு கையில் ரோஜாவுடன் பேராசிரியரின் வீட்டிற்கு ஓடினார். பேராசிரியரின் மகள் வாசலில் உட்கார்ந்து நீல நிற பட்டு நூலை உருளையில் சுற்றி கொண்டிருந்தாள். காலடியில் அவளுடைய சிறிய நாய் கிடந்தது. ஒரு சிவப்பு ரோஜாவை கொண்டு வந்து கொடுத்தால் என்னுடன் நடனமாடுவதாக நீங்கள் சொன்னீர்கள் என்று மாணவர் கூறினார். இதோ உலகிலேயே மிகவும் சிவப்பான ரோஜா. இன்றிரவு உங்கள் இதயத்திற்கு நெருக்கமாக இதை அணிந்து கொள்ளுங்கள். நாம் ஒன்றாக நடனமாடும்போது உங்களை எவ்வளவு நேசிக்கிறேன் என்பதை இந்த ரோஜா சொல்லும். ஆனால் அந்த பெண் முகம் சுளித்தாள். இது என் ஆடைக்கு பொருத்தமாக இருக்காதே என்று அஞ்சுகிறேன் என்று அவள் பதிலளித்தாள். மேலும் சேம்பர்லின் மருமகன் எனக்கு சில உயர்ந்த நகைகளை அனுப்பியுள்ளார். பூக்களை விட நகைகள் அதிகம் விலை உள்ளவை என்பது அனைவருக்கும் தெரியும் தானே? சரிதான், நீங்கள் கொஞ்சமும் நன்றி இல்லாதவர் என்பது சத்தியம் என்று மாணவர் கோபமாக கூறினார். கையில் இருந்த சிவப்பு ரோஜாவை தெருவில் வீசி எறிந்தார். அது சாக்கடையில் போய் விழுந்தது. ஒரு வண்டி சக்கரம் அதன் மேல் ஏறியது. நன்றி இல்லாதவளா என்றாள் அப்பெண். நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? நீங்கள் மிகவும் முரட்டுத்தனமாக இருக்கிறீர்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் யார்? வெறும் மாணவர்தானே? ஏன், சேம்பர்லின் மருமகனைப் போலவே உங்கள் காலணிகளுக்கும் வெள்ளி கொக்கிகள் இருப்பதாக நான் நம்பவில்லை. அவள் தன் நாற்காலியிலிருந்து எழுந்து வீட்டிற்குள் சென்றாள். என்னது? காதல் இப்படி ஒரு அற்பமான விஷயம்தானா என்று மாணவர் அங்கிருந்து நடந்தார். இது தர்க்க பாடத்தில் பாதி அளவு கூட பயனுள்ளதாக இல்லை. ஏனெனில் இது எதையும் நிரூபிப்பதில்லை. மேலும் எப்பொழுதும் நடக்காத ஒன்றை சொல்வதுடன் உண்மையல்லாத விஷயங்களை நம்ப தூண்டுவதாகவும் உள்ளது.
உண்மையில் இந்த காதல் என்பது நடைமுறைக்கு சற்றும் ஒத்துவராத விஷயம். அதனால் இந்த யுகத்திற்கு ஏற்றதல்ல. நான் மீண்டும் தத்துவ பாடத்திற்கே போகிறேன். மெய்ப்பொருள் பற்றி படிப்பேன். எனவே அவர் தனது அறைக்கு திரும்பி தூசு படிந்த பெரிய புத்தகம் ஒன்றை வெளியில் எடுத்து படிக்கத் தொடங்கினார். முற்றும்.